ப்ளூபெர்ரி ஹோட்டலில் இருந்து பார்த்தசாரதி கிளம்பி சென்றதும் ஷர்மிளா தீபக்கை நோக்கி நடந்து வந்தாள். ஆனால் பார்த்தசாரதி பார்க்கிங்கில் இருந்து காரை எடுத்து வந்து வெளியே நிறுத்தி ஷர்மிளாவும் தீபக்கும் என்ன செய்ய போகிறார்கள் என்று காரில் இருந்தபடியே கவனித்துக் கொண்டிருந்தார். ஷர்மிளா தீபக்கிடம் வந்ததும் அவளுடைய முகம் மிகவும் பதட்டத்துடன் இருப்பதை பார்த்து சந்தேகப்பட்ட தீபக், என்னாச்சு ஷர்மி? மறுபடியும் அவன் ஏதாவது சொன்னானா? அவனோட மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத, அவன் என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லு, மத்ததை நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று கோபமாக சொன்னான். பார்த்தசாரதி டின்னருக்கு அழைத்த விஷயத்தை ஷர்மிளா தீபக்கிடம் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த விஷயத்தால் தீபக்கின் கோபம் இன்னமும் அதிகமாகி பார்த்தசாரதியிடம் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த கூடுமோ என்ற பயமும் அவளுக்குள் இருந்தது. இந்த சமயத்துல நான் தீபக் கிட்ட என்ன சொன்னாலும் அது என்னோட பிசினஸ் பிளானை கண்டிப்பா பாதிக்கும். அம்மா வேற ஏற்கனவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த ஒரே ஒரு வழி சீக்கிரம் நான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான். ஆனா என்னோட பயத்தால நான் தீபக் கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நேரத்துல என்னோட மனசு தீபக் கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் சொல்லுது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த தீபக், என்னாச்சு ஷர்மி, ஏன் அமைதியாவே இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்று கேட்டான். ஒன்னும் இல்ல தீபக், நீ பண்ணனதுக்கு நான் அவர்கிட்ட சாரி கேட்டேன். அவரும் கொஞ்ச நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு மன்னிச்சுட்டாரு, அவ்வளோதான் என்று சொன்னாள் ஷர்மிளா. ஆனால் அவள் தன்னிடம் எதையோ மறைக்கிறாள் என்பதை மட்டும் தீபக் புரிந்து கொண்டான். அதே சமயத்தில் இன்னொரு புறம் கீதா கணேஷை கேள்வி மேல் கேள்வி கேட்டு வாட்டி எடுத்து கொண்டிருந்தார். அவர் செய்வது எல்லாம் கணேஷுக்கு பதட்டத்தை அதிகமாக்கி கொண்டே சென்றது. போதும், இதுக்கு மேல எதுவும் நடக்க வேண்டாம். நான் ஊர்ல இல்லாத இந்த கொஞ்ச நாள் இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் எப்படி அந்த உதவாக்கற கைக்கு போச்சு? இந்த வீட்ல என் பேச்ச கேட்கலனா யாரும் இருக்க வேண்டாம். ஷர்மிளா திரும்ப வந்ததும் முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சிவம் குரூப்ஸ்ல வேலைக்கு சேர சொல்லுங்க. எதையோ பேசி என் பொண்ணை வேலையை விட்டு நிக்க சொல்லியிருக்கான். வர வர என் பொண்ணையும் அவன மாதிரியே சோம்பேறியாக்க பாக்குறான். அதுக்கு நான் விட மாட்டேன் என்று கோபமாக கத்தினார். கீதா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தீபக் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. நீ இல்லாத சமயத்துல அவன் மட்டும் இங்க இல்லன்னா எங்க 2 பேரையும் நீ உயிரோடவே பாத்திருக்க முடியாது. 20 கோடி மதிப்புள்ள வில்லாவை நீ எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போதும் அவன் எதுவும் சொல்லல. அதுக்கு அப்புறமும் நீ அவனை கண்டபடி திட்டுற. அதுக்கும் அவன் எதுவுமே சொல்லல. எல்லாத்துக்கும் மேல அவன் எங்களோட உயிரை காப்பாத்தி இருக்கான். இவ்வளவு பண்ணனதுக்கு அப்புறமும் உனக்கு அவன் மேல அப்படி என்ன கோபம் என்று கேட்டார் கணேஷ். போதும், அவனோட புராணத்தை என்கிட்ட பாடாதீங்க. நான் இல்லாத சமயம் பார்த்து உங்க 2 பேரையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கான். இத்தனை நாளா சோம்பேறியாதான் இருந்தான். ஆனா இப்ப நிறைய ஃப்ராடு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இத நான் அப்படியே விட போறதில்ல. அவன் வரட்டும், இன்னைக்கு இருக்கு. அங்க பாருங்க, பாத்திரத்தை கூட முழுசா கழுவி வைக்காம பாதியிலேயே விட்டுட்டு போயிருக்கான். அப்படி என்ன அவசரம் அவனுக்கு என்று கீதா கோபத்தில் கத்தினார். கீதா வீட்டில் தீபக்கை கண்டபடியாக திட்டிக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் தீபக்கிற்கு திடீரென யாரோ அவனை நினைப்பதை போல விக்கல் வர ஆரம்பித்தது. உடனே ஷர்மிளா தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து நீட்டினாள். தீபக் தண்ணீர் குடித்துக்கொண்டே, ஷர்மி, உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவன் ஏதோ உன்கிட்ட சொல்லியிருக்கான். தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லு. நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் என்று தீபக் மீண்டும் ஒரு முறை சொன்னான். உடனே ஷர்மிளா லேசாக சிரித்து கொண்டே, தீபக், அதான் சொன்னனே எதுவும் இல்லைன்னு, கொஞ்சம் தலைவலி, அவ்வளோதான், மற்றபடி நான் நல்லா இருக்கேன் என்று சொன்னாள். தீபக் முகத்தில் கோபத்துடன் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் ஷர்மிளாவிடம் கெஞ்சி கொண்டிருப்பதை காருக்குள் உட்கார்ந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் பார்த்தசாரதி. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கால் வர தீபக்கை பார்த்து கொண்டே போனை அட்டன் செய்து, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. நான் இங்க ஒரு அழகான சீனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என்று ஆணவத்துடன் சொன்னார். அப்போது அவருடைய கண்கள் ஷர்மிளாவின் முதுகில் மேல் இருந்தது. தூரத்தில் இருந்தாலும் அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பார்த்தசாரதி காருக்குள்ளிருந்து கவனித்துக் கொண்டிருப்பதை தீபக் கண்டுபிடித்து விட்டான். ஷர்மிளாவும் பார்த்தசாரதி இருப்பதை கவனித்து விட்டாள். ஆனால் இருவருமே தெரியாததை போல காட்டிக்கொண்டார்கள். தீபக், இதுக்கு மேல அந்த ஆளை பத்தி பேச வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்ல, அப்போது பின்னால் இருந்து பார்த்தசாரதி கத்தும் சத்தம் கேட்டது. இருவரும் திரும்பி பார்க்க அவர் போனில் யாருடனோ பதட்டத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். அதை பார்த்து ஷர்மிளா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, தீபக் தனக்குள் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். பார்த்தசாரதி எதற்காக இப்படி பதட்டத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற காரணம் அவனுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது. தீபக், என்னாச்சு அந்த ஆளுக்கு? ஏன் திடீர்னு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே என்று ஷர்மிளா சொல்ல, தீபக் எதுவும் தெரியாததை போல, யாருக்கு தெரியும், நம்மள மாதிரியே வேற யார்கிட்டயாவது ஏதாச்சும் வம்பு பண்ணிருப்பான், அதான் நல்லா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க போல என்று சொன்னான். தீபக் ஏற்கனவே சிதம்பரத்திடம் சொன்னது போல பார்த்தசாரதியின் கம்பெனியிலிருந்து ஒவ்வொரு இன்வெஸ்டராக பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள்.
இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் முன்பே அடுத்தடுத்து எல்லோரும் பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து பார்த்தசாரதிக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிப்பது போல ஆகிவிட்டது. தொடர்ச்சியாக அவருக்கு போன் கால்கள் வந்து கொண்டே இருக்க எதை அட்டன் செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார். மொத்த பிசினஸ் வேர்ல்டும் தனக்கு எதிராக திரும்பியதை போல உணர்ந்தார். தான் நினைத்தது நடந்துவிட்ட சந்தோஷத்தில் தீபக் ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி வா வீட்டுக்கு போகலாம், அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், இனிமே அவனோட முகத்தை என்னால பார்க்க முடியாது என்று சொன்னான். உடனே ஷர்மிளா அவனை தடுத்து நிறுத்தி, இரு தீபக், அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம், அவருக்கு உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனால நம்மளோட பிசினஸ் கான்ட்ராக்ட் கூட பாதிக்கலாம், இருந்து அவர்கிட்ட என்னன்னு விசாரிச்சு பார்த்துட்டு போகலாம் என்று சொன்னாள். ஆனா இப்ப பார்த்தசாரதி உண்மையிலேயே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் அவனால பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு இப்ப இன்னொருத்தங்க யாராவது ஹெல்ப் பண்ணணுங்கிற நிலைமையில தான் இருக்கான். நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, உங்ககிட்டயே இப்படி நேரடியா தப்பா நடந்துக்க அவனுக்கு தைரியம் இருக்குன்னா அப்போ உன்ன மாதிரி எத்தனை அப்பாவி பொண்ணுங்க கிட்ட அவனோட விளையாட்டை காட்டியிருப்பான் என்று தீபக் கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டு, சரி ஷர்மி, உன்னோட இஷ்டம், நாம என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டே போய்க்கலாம் என்று சொன்னான். டேய், உங்களெல்லாம் எதுக்குடா என் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்திருக்க? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு, எதனால நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க? முதல்ல யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு கண்டுபிடிங்க. எனக்கு அவங்களோட மொத்த டீடைல்ஸ் இம்மிடியட்டா வேணும், இல்லனா உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் என்று பார்த்தசாரதி கோபமாக போனில் கத்திக் கொண்டிருந்தார். அவர் பேசியது தூரத்தில் நின்றிருந்த தீபக் ஷர்மிளாவுக்கே தெளிவாக கேட்டது. அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தசாரதியும் தீபக்கை பார்க்க அவன் சிரித்து கொண்டு நிற்பது அவருக்கு இன்னமும் அதிகமான கோபத்தை ஏற்படுத்தியது. என்னோட நிலைமையை பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கா? மவனே, இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னையும் உன்னோட பொண்டாட்டியையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு உன்னை எப்ப பார்த்தனோ அப்ப இருந்து எனக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என்னோட பிரச்சனையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டார். அப்போது பார்த்தசாரதி தீபக்கையே பார்த்து முறைத்து கொண்டிருக்க அதை கவனித்த ஷர்மிளா தீபக்கின் பக்கம் பார்க்கும்போது அவன் பார்த்தசாரதியை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் ஷர்மிளாவுக்கு பயம் ஏற்பட்டது. தீபக், இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து நாம சிரிக்க கூடாது, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வா போய் என்னன்னு கேட்போம், என்ன இருந்தாலும் அவர் நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்ன ஒரு இன்வெஸ்டர் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு பார்த்தசாரதியிடம் நடந்தாள் ஷர்மிளா. ஆனால் உண்மையில் தீபக் ஏதாவது செய்து விடுவானோ என்று அவள் பயந்தாள். அவள் நேராக பார்த்தசாரதியின் அருகில் வந்து, சார் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று மெல்லிய தொனியில் கேட்டாள். அப்போது அவர் கோபமாக திரும்பி அவர்களை ஏதோ திட்ட ஆரம்பிக்க அந்த நேரத்தில் அவருக்கு மீண்டும் ஒரு கால் வந்தது. உடனே கால் செய்தவரின் பெயரை பார்த்ததும் பதட்டத்துடன் வேகமாக போனை அட்டன் செய்து காதில் வைத்தார். எதிரில் இருந்தவர் சொன்ன விஷயத்தை கேட்டு பார்த்தசாரதியின் முகம் வெளிரி போனது. அதிர்ச்சியுடன் தீபக்கையும் ஷர்மிளாவையும் மாறி மாறி பார்க்க ஆரம்பித்தார். அவருடைய முகத்தில் இருந்த பீதியே அவர் எந்த அளவுக்கு பயத்தில் இருக்கிறார் என்பதை காட்டியது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபடி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். அதை குழப்பத்துடன் பார்த்த ஷர்மிளா, சார் என்னாச்சு, எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க என்று மீண்டும் கேட்டாள். ஆனால் பார்த்தசாரதி அவளை கண்டு கொள்ளாமல் தீபக்கை பார்த்து, தீபக் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்ச நேரம் ஹோட்டலுக்குள்ள வரீங்களா ப்ளீஸ், பப்ளிக்கா இதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று கெஞ்சும்படி சொன்னார். அந்த சமயத்தில் சுற்றி இருந்த மக்கள் எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருக்க அது அவருக்கு கொஞ்சம் அவமானமாக இருந்தது. பார்த்தசாரதி திடீரென தீபக்கை மரியாதையுடன் பேசுவதை பார்த்து ஷர்மிளா ஆச்சரியப்பட்டாள். நோ தேங்க்ஸ், என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன ஒரு யூஸ்லெஸ் மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஷர்மி, வா நாம கிளம்பலாம் என்று ஷர்மிளாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர அப்போது பார்த்தசாரதி திடீரென முன்னால் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தினார். சார், எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஷர்மிளா மேடம், நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று பார்த்தசாரதி கெஞ்ச ஆரம்பித்தார். அதை கேட்டதும் ஷர்மிளா தீபக்கை பார்த்து, தீபக் அவர்தான் ஏதோ சொல்ல வராரே, என்னன்னு கேட்டாதானே அவர் எதை பத்தி பேசுறாருன்னு தெரியும், தயவு செஞ்சு போ என்று அவனுடைய காதில் கிசுகிசுத்தாள். உடனே தீபக் அவரை பார்த்து, சரி என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று ஏளனமாக சொன்னான். சார், அதை பத்தி இங்க பேச வேண்டாம், நம்ம ஹோட்டலுக்குள்ள போய் பேசலாம் சார் ப்ளீஸ். இங்க எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க, சொசைட்டில எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதை நான் கெடுத்துக்க விரும்பல, எனக்காக கொஞ்ச நேரம் உள்ள வாங்க ப்ளீஸ் என்று பார்த்தசாரதி தீபக்கை பார்த்து கெஞ்ச, தீபக் என்னாச்சு இந்த ஆளுக்கு, திடீர்னு உன்னை இவ்ளோ மரியாதையா பேசிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணன, நடக்கிறது கனவா இல்ல நனவான்னு கூட தெரியலையே, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள அவமானப்படுத்தினவங்களே இப்ப நம்மள கூப்பிட்டு கெஞ்சறத பார்க்கும்போது ஒரு கிக்காதான் இருக்கு, எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்று ஆச்சரியத்துடன் சிரித்து கொண்டே கிசுகிசுத்தாள்.
ஷர்மிளாவுக்கு இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று யோசிப்பதை விட்டுவிட்டு அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருப்பது தீபக்கின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. தீபக் அமைதியாக இருப்பதை பார்த்து பார்த்தசாரதி வேறு வழி இல்லாமல் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, தீபக் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த கம்பெனி மட்டும் இல்லனா என்னால வாழவே முடியாது என்று சொல்லி கெஞ்சினார். உடனே ஷர்மிளா அவரை பார்த்து, சார், ஆரம்பத்துல இருந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே என்று கேட்டாள். அதை கேட்டு தீபக்கும், ஆமா மிஸ்டர் பார்த்தசாரதி, பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே தெரியும். எதுவுமே சொல்லாம என்கிட்ட வந்து சாரி கேட்டா நான் என்ன பண்றது என்று சொன்னவன் ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, இந்த ஆளு தேவையில்லாம நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், நாம போகலாம் என்று வேண்டுமென்றே கிளம்புவதை போல ஆக்ஷன் செய்தான். தீபக் அதையெல்லாம் வேண்டுமென்றே தான் செய்கிறான் என்று பார்த்தசாரதிக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது அவருடைய பார்வை ஷர்மிளாவின் பக்கம் திரும்பியது. ஷர்மிளா மேடம், நான் முதல்ல உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களுக்கு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அந்த நேரத்துல நான் உங்க மேல கெட்ட எண்ணத்துல இருந்தது உண்மைதான். அதுக்காக நான் உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணின இந்த தப்புக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்தா நான் என்ன பண்றது? என்னோட கம்பெனி மட்டும் இல்லனா இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சு வச்ச மொத்த மரியாதையும் அந்தஸ்தும் காணாம போயிடும். அதை கூட விடுங்க, என்னோட கம்பெனியில ஆயிரக்கணக்கான ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு என்னோட கம்பெனியை மூடுற நிலைமை வந்தா அந்த 1000 பேரோட குடும்பத்தையும் நினைச்சு பாருங்க. எனக்காக இல்லனாலும் அவங்களுக்காகவாச்சும் என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று பப்ளிக்காக எல்லோரின் முன்னிலையிலும் தீபக் ஷர்மிளாவின் முன்னால் மண்டியிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். ஷர்மிளா அதை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று எதுவுமே புரியவில்லை. ஆனால் பார்த்தசாரதி மட்டும் தீபக்கிடம் கெஞ்சுவதை நிறுத்தவில்லை. சார், தயவு செஞ்சு எல்லா இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் சொல்லி எங்க கம்பெனியில முதலீடு பண்ணின பணத்தை திரும்ப எடுத்துக்க வேண்டான்னு சொல்லுங்க ப்ளீஸ் என்று வாய்விட்டு அழுதபடி கெஞ்சிக் கொண்டிருந்தார். தீபக் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக நின்றிருந்தான். தீபக் அவரை மன்னிப்பானா? ஷர்மிளாவுக்கு தீபக்கின் மீது மீண்டும் சந்தேகம் வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.